சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். தென்னிந்தியாவில் கோடாங்கி அடித்து கேட்பது என்று ஒரு முறை உண்டு. இதையே வட இந்தியாவில் கண்டோபா கடவுள் ஆவிர்பாவிப்பதாக சொல்வார்கள். இது 1908 நடந்தது. ஆகையால் சூதுவாதுக்கள் குறைவாக இருந்த காலம். அகமத் நகரில் கோப்பர்கான் தாலுகாவில் கோதாவரி நதியை கடந்தவுடன் 9 மைல்கள் சென்றால் நிம்கானை அடையலாம். அங்கிருந்தே ஷீரடியை காண முடியும். அங்குள்ள கல்லும் மண்ணும் கூட புண்ணியம் செய்தவை, பாபாவின் பாதஸ்பரிசம் பெற்றவை ஆயிற்றே. அங்கே ஒரு நாள் 16 வயது வாலிபனாக ஒரு வேப்ப மரத்தடியில் தோன்றினார் சாய்பாபா. அவரிடம், நீ யார்? உனது ஊர் எது? உன் பெயர், உன் பெற்றோர் பெயர் என்ன? எதற்காக இங்கே வந்திருக்கிறாய்? இந்த ஊரில் உன் சுற்றத்தார் நண்பர்கள் இருக்கிறார்களா? இங்கே தொழில் செய்து பிழைக்க வந்தாயா? இதுவரை என்ன உத்தியோகம் பார்த்தாய்? இப்படி மாற்றி மாற்றி கேட்கப்பட்ட எந்த கேள்விகளுக்கும் அந்த இளைஞன் பதில் சொல்லவில்லை. நாமதேவ பீம்ராதி ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டார். கபர்தாசர் தமலால் பாகிரதியில் எடுத்து வளர்க்கப்பட்டார். அவர்களை போன்றவன்தான் நானும். இந்த ஷீரடி மக்களின் பாவங்களை போக்க வந்திருக்கிறேன். தாமி குணத்தை அமுக்கி சாத்வ குணத்தை வெளிப்படுத்துங்கள். மழை பனி வீட்டிற்கு வா என்கிறீர்கள். மழையும் பனியும் தேகத்தை தான் பாதிக்கும், ஆத்மாவை அல்ல. இப்படி தத்துவங்களை போதித்தான். பெண்கள் பயந்தனர். அஷடா புத்தியோ என்று. அவன் யார் என்றறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கண்டோபா கடவுளை வேண்டி வழிபட்டனர். ஒரு ஏழைக்கு சாமி வந்தது. ஒருவன் ஒரு மண்வெட்டி கொண்டு வா என்றது. ஓடிப்போய் மண்வெட்டி கொண்டு வந்தான் ஒருவன். ஒரு இடத்தை காட்டி இங்கே தோண்டு என்றது. தோண்டினார்கள். செங்கற்கள் வந்தன. அதை எடுத்தார்கள். அது அடியில் சமதளமான கருங்கல் இருந்தது. அதையும் கஷ்டப்பட்டு மேலே தூக்கினார்கள். ஒரு கதவு காணப்பட்டது. தோண்டியவர்களுக்கே ஆச்சரியம் தாங்கவில்லை. கதவை திறந்தால் அங்கு 4 தீபங்கள் சுடர்விட்டு பிரகாசித்தன. அதன் வெளிச்சத்தில் படிக்கட்டுகள் இருப்பதை பார்த்தனர். சாமி முதலில் இறங்கி பின்னே வாருங்கள் என்றது. பின் தொடர்ந்தனர். அங்கே மரப்பழைகள், பசுமுக உருவங்கள், சங்கிய பிரணங்கள் இருந்தன. அந்த வாலிபன் இந்த இடத்தில் 12 ஆண்டுகள் தவமிருந்தான் என்று கூறியது கண்டோபா கடவுள். சாமி மலையேறிவிட்டதால் மக்கள் வெளியே வந்தனர். அந்த இடத்தை இரவு பகலாய் முறை வைத்து கொண்டு காவல் காத்தனர். அந்த வாலிபனிடம் ஒரு பெரியவர் சென்று கண்டோபா கடவுள் சொன்னதை பக்குவமாய் எடுத்துரைத்தார். ஆம், அது நிஜம்தான். அது என் குருவின் தவச்சாலை. அதனால்தான் நான் இந்த ஊரை தேர்ந்தெடுத்தேன் என்று ஒப்புக்கொண்டான். ஷீரடி மக்கள் சாய்பாபாவின் குரு கோயிலை புனிதமாக கருதி வழிபட்டனர். திரு ஹரி விநாயக் சாத்தே என்பவர் முதலில் பாபா அமர்ந்த வேப்ப மரத்தையும் அதை சுற்றியுள்ள இடங்களையும் வாங்கி கோயில் கட்டினார். அது சாத்தையின் பாதா என்றழைக்கப்படுகிறது. வேப்ப மரத்தை சுற்றி ஒரு மேடையும் அமைக்கப்பட்டது. தங்கும் இடத்திலுள்ள படிக்கட்டுகளுக்கு அடியில் ஒரு தியான மண்டபமும் இருக்கிறது. வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் அங்கு ஊதுபத்திகளும் சாம்பிராணியும் மணக்கும். காக்கா சாஹிப் தீக்ஷித் என்ற வழக்கறிஞர் இங்கிலாந்து சென்றிருக்கையில் ஒரு விபத்தில் காலை முறித்து கொண்டு விட்டார். 1909 அவர் பாபாவை சந்தித்து கால் ஊனத்தோடு மன ஊனத்தையும் சரிப்படுத்தி கொண்டார். அவர் தொழிலை துறந்து ஷீரடியிலேயே தங்கி பக்தர்கள் தங்க ஒரு தங்கும் இடம் கட்டினார்.
1911 ஸ்ரீராம நவமி அன்று அந்த சாவடி சம்பிரதாயங்களோடு திறக்கப்பட்டது. நாக்பூரைச் சேர்ந்த திரு பூட்டி மற்றொரு மாளிகை கட்டினார். சாய்பாபாவின் அடக்கம் செய்யப்பட்டது இந்த அரண்மனையில்தான். இதுதான் தற்போது சமாதி மந்திர் என்று பூஜிக்கப்படுகிறது. நன்றி. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.